என் பேர் சேது ராமலிங்கம். அங்கே சேது ஸ்பீச் சென்டர் ஒரு புத்தக கடை வச்சுருக்கேன். சேது புத்தகம்? ஆமாம், வச்சுருக்கேன். நான் ஏற்கனவே ரெகுலராக வாக்கிங் கேவிஎஸ் கிரவுண்டில் நடப்பேன். இது எனக்கு அசோக்குமார் சார் தான் எனக்கு வர சொன்னார். முதல்ல நான் இல்லையே சார் நேரம் இல்லைன்னு அவர் ஒன்றே இல்லை ஒரு அறிமுக கிளாஸ் மட்டும் வாங்க அப்படின்னாரு. ஆக்சுவலாக நான் அறிமுக கிளாஸ் வரும்போது எனக்கு ஒரு 3 நாள் வர முடியுமா அப்படின்னு எனக்கு டவுட்டு. ஏன்னா என்னோடய பீக் ஹவர்ஸ் காலையில் வாக்கிங் போகாமல் என்னால் இருக்க முடியாது. இருந்தாலும் வருவோன்னு சாரோட அப்ரோச்சு இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் ஆக்சுவலாக எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் உண்டு. அது இப்போ 2 நாளாக இங்கே செவ்வாய்க்கிழமை ஒன்றும் தெரியல, நேற்று கொஞ்சம் எஃபெக்டிவாக இருந்துச்சு. ஆக்சுவலாக மூக்கை என்னால் இப்போ செய்ய முடியாது, இப்போ செய்ய முடியும். அது மாதிரி நைட்டு எனக்கு கொஞ்சம் கனவுகள் ரொம்ப வரும். நேரத்து இல்லை, அது கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவாக தெரியுது. பட் இது ரெகுலராக நான் பண்ணணும்னு விரும்புகிறேன். கண்டிப்பாக பண்ணுவேன். கட் பண்ண வேண்டாம். என் பேர் சந்தாசேகரன். நான் கம்ப்யூட்டர் செக்ஷன் சர்வீஸ் பண்ணுறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் இந்த மூச்சு பயிற்சி இதெல்லாம் வயசானவங்க பண்ணுறது. நம்மளாம் இருந்துச்சு காலைல எக்ஸசைஸ் பண்ணணும், ஓடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இந்த பயிற்சியில் என்னை உட்கார்ந்த இடத்துல ஓட விட்டாங்க. ஃப்ரீயாலாம் அந்த லெவலில் தான் இருந்தது. உட்கார்ந்த இடத்துல நான் ரன்னிங் பண்ணால் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், அது உட்கார்ந்த இடத்துல எனக்கு கிடைச்சது. ஸோ அதை ரன்னிங் முடித்தா ரொம்ப டயர்டாகிடும் இல்லையா? டயர்டாகி நம்ம படுக்கிறோம். அதை நம்ம சாந்தி ஆசனம் மூலமாக அதை அனுபவிக்கிறோம். அதாவது ஓடி முடித்தோடனே வர களைப்பாக இல்லாமல் அந்த எனர்ஜியை நம்ம ஃபீல் பண்ணுறதுக்கு சுதர்சன் கிரியா நல்லா ஹெல்ப் பண்ணுச்சு. அதை நல்லா உணர முடியுது. ஒரு நாள் ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்கு அது நல்லா உதவுது. எப்படின்னா நான் காலையில் ரொட்டீன் லைஃப் எனக்கு எப்படி இருக்கும்னா, காலையில் எழுந்திரிப்போம், பசங்களோட கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வெளியில் வாக்கிங் இந்த மாதிரி ஏதாவது போயிட்டு அப்புறம் ரொட்டீனாக என்னோட தொடர்ச்சியான வேலைகளை பார்க்குற மாதிரி இருக்கும். இது லூப்பிங் மாதிரி இருக்கும் எவ்ரிடே. இப்போ சண்டே முதல்ல ஒரு சில நேரம் அப்படிதான் இருக்கும். ஆனால் நேற்று கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம சுற்றிலாம் என்ன இருக்குது அப்படின்னு உணர்ற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கிடைச்சது. வெளியில் போகும்போது வரும்போது தான் நம்மளை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத பார்த்துட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. இல்லாட்டினா நான் வண்டி ஓட்டும் போது கூட ஒரு என்ன எப்படி இருக்குன்னா அடுத்த வேலை என்ன அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் நேற்று எனக்கு எப்படி இருந்ததுன்னா, முதல் நாள் கூட எனக்கு நல்லா உணர முடியல. 2வது நாள் சுற்றி என்னெல்லாம் இருக்குது, மழை பெஞ்சிருக்கு, செடி முளைச்சிருக்கா, ரோட்டில் போகும்போது செடி முளைச்சிருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டே போகிற மாதிரி இருந்தது. ஸோ இதை நான் தொடர்ச்சியாக பண்ணுவேன்ட்டு நான் ரமேஷ் பாபு, விருதுநகர். நான் ரமேஷ் பாபு, என்னுடைய பேர் ரமேஷ் பாபு, விருதுநகரில் இருக்கேன். இந்த பயிற்சிக்கு எனக்கு முதல்ல அறிமுகப்படுத்துவது ராமநாதபுரத்தை சேர்ந்த ராமபாண்டி மூலிமா. நான் இங்கே என்னுடைய உறவினர் திருவேங்கடம் அவருடைய அறிமுகத்தால் இங்கே இந்த பயிற்சிகளோடு கூட ஜாயின் பண்ணேன். ஏற்கனவே நம்ம இந்த பயிற்சி மூச்சு பயிற்சி இதெல்லாம் எடுக்கணும் அப்படின்றது இதை பற்றி அவங்க 2 பேரும் தெளிவாக சொல்லியிருந்தாங்க. இந்த பயிற்சி எடுத்த முதல் நாள்லேருந்து இந்த வந்த 3 நாள் வரைக்குமே நம்மளோட வாழ்க்கையினுடைய உண்மையான அர்த்தங்களை புரிஞ்சுக்கிட்டேன். முதல்ல தெளிவான விளக்கத்தை சொன்னாங்க. பயிற்சியின் ஆசிரியர் தெளிவான விளக்கத்தை சொல்லி இது வரைக்கும் பயிற்சிகளை முறையாக கற்றுக் கொடுத்தாங்க. அது மூலயமா எனக்கு ஏற்கனவே தெரியாத விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். முக்கியமாக ஒவ்வொரு பயிற்சியிலையுமே நம்மளுடைய ஆக்கப்பூர்வமான எண்ணங்களை முறைப்படுத்தியது இந்த பயிற்சி. இந்த ஆர்ட் ஆஃப் லிவிங் இதை பயிற்சி பற்றி ஏற்கனவே கொஞ்சம் தெரிஞ்சிருந்தாலும் இதன் மூலிமா கிடைத்ததில் இந்த பயிற்சி மூலிமா எனக்கு புத்துணர்வும் என்னுடைய முதுகு வலி முக்கியமாக சொல்லப்போனால் இந்த சுதர்சன கிரியா மூலிமா எனக்கு இந்த மூச்சு பயிற்சியில் சைனஸ் பிரச்சனை இருக்குது. அதனுடைய குறைஞ்சிருக்கு. கொஞ்சம் முதுகு வலியிலுடைய இதுக்கு ரிலீஃபுக்கு நல்ல ஒரு பயிற்சி எடுத்திருக்கேன். இது மூலிமா இதை கிடைச்சதுக்கு எனக்கு பெரும் பாக்கியமாக இருக்கிறேன். வாழ்க்கையில் நான் பெற்ற ஒரு பெரும் பாக்கியம். எவ்வளவோ செல்வங்கள் பெற்றிருக்கலாம், அதான் இந்த மாதிரி ஒரு பயிற்சி மூலமாக எனக்கு இந்த செல்வம் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இது எல்லாருக்கும் கிடைக்கணும். எல்லோரும் அதை அறிஞ்சு அதை கற்றுக்கிட்டது ரொம்ப நல்லது. நன்றி, வணக்கம். தேங்க்யூ. விருதுநகர்
எனக்கு இந்த பயிற்சிக்கு முதல்ல சேர்த்து விட்டதுக்கு, அதுக்கு ஒரு வழிமுறை கிடைத்ததற்கு அதுக்கு பெரிய ஒரு நன்றி சொல்லணும் நான். ஸோ அதுக்கு வந்து எனக்கு வழி கொடுத்தது வந்து மிஸ்டர் முருகேசன் விருதுநகர். அவருக்கு எப்படி நான் நன்றி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு அது. ஏன்னா எனக்கு முதல்ல அந்த வாழ்க்கை தத்துவம் அப்படிங்கிறது என்ன, நம்ம எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு முறையான பயிற்சி அது எனக்கு ஒன்று கிடைச்சது இல்லை. இதில் இந்த மூச்சு பயிற்சி அதுங்கிறதுலாம் எனக்கு ஓகே, அது தேவைதான். ஆனால் நம்மளை எப்படி வழிமுறைப்படுத்துறது அப்படின்றதுக்கு ஒரு 5 பாயிண்ட் சொல்லி கொடுத்தாங்க. அதுதான் எனக்கு முக்கியமாக படுத்துது. அதுதான் தேவை. மனிதனுடைய அன்றாட வாழ்க்கைக்கு என்ன தேவை, நம்ம எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, நாம் அப்படின்னு இருக்கணும், நான் அப்படிங்கிற அகங்காரத்தை விட்டுட்டு நம்ம எப்படி வாழ்க்கை நடந்தால் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம், நம்மளும் சந்தோஷமாக இருக்கணும், நம்ம சுற்றி இருக்கிறவங்களும் சந்தோஷப்படுத்தி வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்றதுக்கு ஒரு நல்ல பயிற்சி. ஸோ அதுக்கு வந்து என்னை சேர்த்து விட்ட முருகேசனுக்கு பெரிய நன்றி. தேங்க்யூ. நான் இங்கே விருதுநகரில் தான் இருக்கேன். ஏஎம்கே மொபைல்னு செல்ஃபோன் கடை ஆரம்பம். இந்த கிளாஸ் ஆக்சுவலாக வந்து ஒரு 5-6 வருஷங்களாக கொரோனாக்கு பிறகு மூச்சு பயிற்சியோட முக்கியத்துவம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு தேவைன்னு தோணுச்சு. இப்போ கவனிக்கிட்டேன் மூச்சோட விஷயங்கள், முக்கியத்துவம், அந்த டைமிங், அதில் தான் அதில் விஷயமே இருக்குது. அந்த விதம் தான் அது முக்கியம். இந்த விதத்தை எனக்கு நல்லா கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். நான் ஒரே ஒரு வித்தியாசம் நான் நேற்று அனுபவிச்சேன். பொதுவாக எனக்கு தூக்கம் குறையாக இருக்கிறப்போ பகலில் நல்ல ஒரு தூக்கம் வரும். நைட்டு ஒரு 6 மணி நேரம் தான் தூங்கியிருக்கோம்னா காலையில் 10 to 11 அருமையாக கடையில் உட்காந்து தூங்குவேன். ஆனால் நேற்று நான் தூங்கலை. இத்தனைக்கு இந்த நாள் நான் மொத்தமே 4 மணி நேரம் தான் தூங்கியிருந்தேன் நைட்டு. ஆனால் நேற்று காலையில் அது தூங்கலை. அதை வந்து நான் ஃபீல் பண்ணேன். இது ஒரு நல்ல ஒரு அருமையான கிளாஸ் தான். ரொம்ப சந்தோஷம்.